வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் பிரதீப். இது சென்னைக்காரன் யூடியூப் சேனல். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சரி நீங்கள் எல்லாம் திட்டுறது கேட்குது, டேய் வருஷம் ஆரம்பித்து 10 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு, இப்போ வந்து புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்கிறியே அப்படின்னு. ஆனால் என்ன பண்ணுறது, இப்போ தான் நான் அவங்கள சந்திக்கிறேன், அதனால் இப்போ சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகிடுச்சில்ல நம்ம கடைசியாக வந்து சந்திச்சு. ஏன்னா ஏதோ ஒரு காரணங்களால் என்னால் வீடியோ போட முடியாமல் இருந்தது. இந்த வருஷம் போன வருஷம் மாதிரி அதே பாட்டு தான். ஆனாலும் இந்த வருஷம் நிறைய பிளானிங் இருக்குது, நிறைய காணொலிகள் போட முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம ஒரிஜினல் அதாவது கண்டென்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் வந்து நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து சென்னைக்காரன் யூடியூப் சேனலில் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு வேளை முதல்ல இருந்து நான் போட்ட வீடியோக்கள்லாம் வந்து காணொலிகள்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, நான் முதல்ல வெளியிட்ட காணொலி வந்து பார்த்திங்கன்னா அண்டர் ரேட்டட் மூவிஸ் ஆஃப் 2015 அப்படின்ற காணொலி தான். ஆனால் இப்போ வந்து அண்டர் ரேட்டட் அப்படின்ற வார்த்தையை வந்து என்னால் பயன்படுத்த முடியாது. ஏன்னா அதை வந்து குத்தி கொலை பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க வந்து திடீர்னு நல்ல பயங்கரமாக பாப்புலராக இருக்கக்கூடிய ஒரு படமோ புக்கோ டிவி ஷோவோ வந்து திடீர்னு அவங்க அப்போ தான் வந்து டைம் கிடச்சிருக்கும் பார்த்துருப்பாங்க. அதை வந்து அண்டர் ரேட்டட், யாருமே வந்து இதை பற்றி பேசலை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு எல்லாம் வந்து கொக்கரிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அண்டர் ரேட்டட்ன்ற வார்த்தையை வந்து குத்தி குழப்பினதுனால அதை வந்து பேர் மாற்றிட்டு இந்த தடவை மீடியம் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஏன் மீடியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே வந்து டாப் 10 லிஸ்ட் போட்டிருப்பாங்க, பாட்டம் 10 லிஸ்ட் போட்டிருப்பாங்க. ஸோ டாப் 10 வந்து பயங்கரமாக அவங்களுக்கு ஒர்க்கான நல்ல திரைப்படங்கள், பாட்டம் 10 அவங்களுக்கு ஒர்க் ஆகாத சுமாரான திரைப்படங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுக்குமே நடுவில் இருக்கிறதுனால, அதாவது அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது இந்த படத்தை பார்க்கலாம், ரொம்ப மோசமாகவும் இல்லை ரொம்ப சூப்பராகவும் இல்லை அப்படின்ற ஒரு கோணத்தில் இருக்கிறதுனால தான் மீடியம். ஸோ இந்த மீடியமில் வந்து நான் உங்களுக்கு ஒரு 8 திரைப்படங்களை வந்து சொல்லணும், 8 திரைப்படங்களை வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த படங்களை வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், கேட்டிருக்கலாம், ஆனால் பார்க்க முடியாமல் ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்களை தடுத்துருக்கும். ஸோ இந்த காணொலி மூலமாக நான் ஒரு அந்த உந்துதலாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல நம்ம பார்க்க போகிற திரைப்படம் வந்து பொம்மை நாயகி. இதில் வந்து யோகி பாபு, சுபத்ரா, அருள்தாஸ், ஜிஎம் குமார், லிஸி ஆண்டனி, இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஷான் அப்படின்ற புதுமுக இயக்குனர் இயக்கி கே சுந்தரமூர்த்தி இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இந்த படத்தை வெளியிட்டிருக்காங்க. இந்த படம் ஏன் வந்து பேசுபொருள் ஆகலை இந்த படம் வெளியான டைமில் அப்படின்றது தெரியல. ஆனால் வேறொரு படம் இந்த படம் கையாண்டு அதே விஷயத்தை வந்து கையாண்டு இந்த டாபிக் வந்து பேசுபொருளாச்சு. ஸோ அந்த விதத்தில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த படம் வந்து சித்தா கையாண்ட அதே டாப்பிக்கை தான் வந்து இந்த படமும் வந்து கையாண்டுச்சு. ஒரு சின்ன குழந்தைய வந்து பாலியல் வன்புணர்வு செஞ்சுருவாங்க. அதுக்கு வந்து அந்த குழந்தையோட அப்பாவும் அம்மாவும் எப்படி சட்ட ரீதியான போராட்டம் பண்ணுறாங்க, அந்த குழந்தைய வந்து இது பண்ண நபர்களை வந்து அவங்களால சட்டம் மூலமாக அவங்களால தண்டனை வாங்கி கொடுக்க முடிஞ்சுதா முடியலையா அப்படின்றது தான் இந்த படத்துடைய மைய கரு. இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப நிறைய ஒர்க்கான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, யோகி பாபு அஃப்கோர்ஸ் இந்த மாதிரியான கதைகளில் வந்துட்டு யோகி பாபு வந்து அல்வா மாதிரி சாப்பிட்ருவார், அல்வா மாதிரி வந்து சூப்பராக பண்ணிடுவார். மண்டேலா படம் மூலமாகவே வந்து நமக்கு இது தெரிஞ்சிருக்கும். அடுத்து வந்து யோகி பாபுவோட மனைவியாக நடிச்சிருக்க சுபத்ரா, அவங்களோட கேரக்டரைசேஷனுமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க வந்து அவங்க பொண்ணுக்காக உருகிறது, அவங்க பொண்ணுக்காக பண்ணுற விஷயங்கள், அதே சமயத்தில் வந்துட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இவங்க 2 பேருக்கும் குழந்தையாக நடிச்சிருக்காங்க. அந்த பொண்ணோட பேர் வந்து எனக்கு சரியாக தெரியல, ஆனால் ரொம்ப அழகாக வந்து நடிச்சிருந்தது. அந்த குழந்தையோட இன்னசென்ஸோடு வந்து அந்த பொண்ணு இருந்தது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாசிட்டிவாக இந்த படத்தில் இருந்தாலும், நெகட்டிவாக வந்து நான் நினச்ச எனக்கு பட்ட ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் வந்து யோகி பாபு ஒரு விஷயம் பண்ணுவார். நான் அது வந்து ரிவீல் பண்ணல, ஏன்னா அது வந்து ஒரு மாதிரி ஸ்பாய்லர் ஆகிடும். அது அவர் என்ன பண்ணார் அப்படின்றது வந்து நீங்கள் படம் பார்க்குறப்போ நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த விஷயம் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல. வேறு மாதிரி பண்ணியிருக்கலாம் அவர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐ மீன் இந்த படத்துடைய இயக்குனர் வந்து இந்த விஷயம் பண்ணதுக்கு பதிலாக வேறு ஏதாவது விஷயம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஆனால் இதுக்கான நியாயங்கள் வந்து படத்தில் வந்து நிறையா இருக்குது. ஸோ எனக்கு ஒர்க் அவுட் ஆகலாம், ஆனால் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த படம் வந்து ZEE5 வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. நீங்கள் ஒருவேளை இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். ஒருவேளை நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் உங்களுக்கு பிடிச்சது, என்னெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்றத
கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த வரிசையில் நம்ம அடுத்து பார்க்க போகிற திரைப்படம் குடிமகன். இதை வந்து விஜய் சிவன், சாந்தினி சந்திரசேகர், சுரேஷ் சக்கரவர்த்தி, நமோ நாராயணா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இதை வந்து பிரகாஷ் அப்படின்ற ஒரு புதுமுக இயக்குனர் இயக்கியிருக்காரு. நம்ம வந்து சிண்ட்ரோம் சம்மந்தமான நிறைய திரைப்படங்கள் வந்து பார்த்துருப்போம். ஆனால் இதில் வந்து ஒரு அவங்க கையாண்டிருக்க ஒரு சிண்ட்ரோமே வந்து ரொம்ப வித்தியாசமானது, நம்ம வந்து கேள்விப்படாத ஒரு விஷயம். இது வந்து ரொம்ப ஒரு சீரியஸான சிண்ட்ரோமாக வந்து நம்ம பார்க்கலாம். ஆனால் இவங்க வந்து அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு ரொம்ப ஒரு காமெடியான ஒரு திரைப்படத்தை வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சிவன் தான் வந்து இந்த படத்துடைய லீடு. அவங்க அப்பா வந்து சுரேஷ் சக்கரவர்த்தி வந்து பார்த்திங்கன்னா பயங்கர குடிகாரன். அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து விஜய் சிவன் வந்து பார்த்திங்கன்னா டீடோட்டலர். ஆனால் இவருக்கு இருக்கிற ஒரே ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா, நிறைய சாப்பிடுவார், எங்கே போனாலும் சாப்பிடுவார், என்ன வேணாலும் சாப்பிடுவார். அந்த ஒன்று தான் வந்து இவருக்கு இருக்கிற ஒரே ஒரு பழக்கம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ ஒரு நாள் என்ன ஆயிடுது அப்படின்னா, இவர் வந்து ஏதோ சாப்பிட்டுட்டு போகிறாரு, ஆனால் திடீர்னு வந்து இவருக்கு போதை ஆயிடுது. ஸோ அவர் போதை ஆகிறாரு அப்படின்ற விஷயமே வந்து அவருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி போதை ஆகி இவரோட வேலை பார்க்குற இடத்துல வந்து ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது. அதுக்கு வந்து இவர் போதையாக இருந்ததில் தான் வந்து காரணம். ஸோ இவர் வந்து அந்த பிரச்சனையை அவருடைய பிரச்சனையை வந்து கண்டுபிடிச்சி அதுக்கு வந்து அதிலேருந்து வெளியே வர்றதுக்கு வந்து அவர் என்னெல்லாம் பண்ணார், இவர் வேலையில் வந்து நடந்த பிரச்சனை வந்து இவர் அதை வந்து எப்படி சமாளித்தார், அதிலேருந்து எப்படி வெளியே வந்தார் அப்படின்னு ரொம்ப காமெடி கலந்து வந்து சொல்லியிருக்காங்க. இந்த படம் வந்து ப்ரைம் வீடியோவில் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. நீங்கள் பார்க்கல அப்படின்னா தாராளமாக பாருங்கள். இந்த படம் வந்து வெறும் 2 மணி நேரம் தான் ஓடுது. கொஞ்சம் அங்கங்கே வந்து உங்களுக்கு போர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் வந்து ரொம்ப ஜாலியான ஒரு திரைப்படமாக வந்து இது இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு வேளை இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். 3வது திரைப்படம் வந்து ஃபரானா. இது வந்து நெல்சன் வெங்கடேஷன் இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ், ஜித்தன் ரமேஷ், கிட்டி, செல்வராகவன், அனுமோல், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டே வந்து நடிச்சிருக்கு. அண்ட் இந்த படத்துக்கு வந்து ஜஸ்டின் பிரபாகரன் இசையமைச்சிருக்காரு. ஸோ இது நெல்சன் வெங்கடேஷனோட 3வது படம். இதுக்கு முன்னாடி வந்து மான்ஸ்டர் அப்படின்ற எஸ்.ஜே. சூர்யா, பிரியா பவானி சங்கர் வச்சு ஒரு படம் எடுத்தார். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு நாள் கூத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்தார். இந்த படமே வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து கையாண்டிருக்கு. அண்ட் இந்த படம் ஏன் வந்து நிறைய பேர் வந்து பார்க்கல அப்படின்றது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா நெல்சன் வெங்கடேஷனுடைய முதல் 2 படங்களுமே நிறைய பேர் பார்த்து ரொம்பவே பாராட்டின ஒரு திரைப்படம். ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு சென்சிட்டிவிட்டியோட இந்த படத்தையும் வந்து அவர் கையாண்டிருக்காரு. ஸோ என்ன அப்படின்னா, இந்த படம் முழுக்க ஒரு முஸ்லீம் ஃபேமிலியை பற்றி, ஒரு முஸ்லீம் பொண்ணை பற்றின ஒரு கதை. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப சென்சிட்டிவாக, எப்படி சொல்கிறது, இவர் வந்து ஒரு 3வது மனுஷனாக அந்த விஷயத்தை வந்து பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. அட்லீஸ்ட் அந்த முஸ்லீம் அவங்களுடைய பண்டிகைகள், அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, அவங்க என்னெல்லாம் கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணுறாங்க, ஆண்களும் பெண்களும், முக்கியமாக பெண்கள் வந்து எந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்ற நிறைய விஷயங்களை வந்து இந்த படம் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபரானா வந்து ஒரு ஆர்த்தடாக்ஸ் முஸ்லீம் ஃபேமிலியாக சேர்ந்த ஒருத்தவங்க. அவங்களுக்கு வந்து 3 குழந்தைகள் இருக்காங்க, கல்யாணமாகி. ஸோ குடும்பத்தில் வந்து ஒரு கஷ்டம் நடக்குது. அதுக்காக இவங்க வந்து வேலைக்கு போகிறாங்க. அந்த வேலைக்கு போகிறதுக்கு வந்து இவங்க என்னெல்லாம் வந்து கஷ்டப்படுறாங்க, வேலைக்கு போயிட்டு இவங்க எந்த மாதிரியான வேலையை வந்து செய்கிறாங்க, அந்த வேலையில் வந்து இவங்களுக்கு என்ன கஷ்டம் வருது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த படம் பேசியிருக்கு. ஸோ வழக்கம் போல் ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து ரொம்ப நல்லாவே, அவங்க ஒரு சிறப்பான ஒரு நடிகை அப்படின்றது மறுபடியும் நிரூபிச்சிட்ருக்காங்க. இந்த படத்தில் ஒரு பெரிய ரிவலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜித்தன் ரமேஷ் தான். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பார்த்த படங்களில் வந்து ஜித்தன் ரமேஷ் அவ்வளோவா வந்து எதுவுமே பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனால் இந்த படத்தில் வந்து ரொம்ப சட்டிலாக ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு ஹஸ்பண்டாக வந்து நடிச்சிருக்காரு. அண்ட் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் வந்து கிட்டத்தட்ட வேறு கதைகள் மாதிரி தான். இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஹார்ட் வார்மிங்கான ஒரு நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும். செகண்ட் ஹாஃப் வந்து அப்படியே த்ரில்லர் ஜானருக்கு வந்து ஷிஃப்ட் ஆகும். ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த ஷிஃப்ட் வந்து ஒரு ப்ராப்ளமாக இருந்த மாதிரி சொன்னாங்க. ஆனால் எனக்கு வந்து இந்த ஷிஃப்ட் வந்து ரொம்ப ஆர்கானிக்காக இருந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து அவங்க வேலை பார்க்குற இடத்துல வந்து ஒருத்தவங்க கிட்ட அறிமுகமாகறாங்க ஃபோன் மூலமாக.
அவங்கக்கிட்ட வந்து நல்லா பேசுகிறாங்க. அவங்களுக்கு வந்து தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் வந்து கிடைக்காத விஷயங்கள் அந்த ஃபோனில் பேசுகிற நபரோட வந்து கிடைக்கிது அப்படின்ற மாதிரி அவங்க இருக்காங்க. ஆனால் நடுவில் ஒரு பெரிய சம்பவம் நடக்குது. அந்த சம்பவம் வந்து இவங்களை எப்படி மாற்றுது, இவங்க வந்து அந்த நபரோட திரும்பி தொடர்பில் இருந்தாங்களா, இல்லை தொடர்பில் இருந்தாங்க அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்ற நிறைய விஷயங்கள் வந்து இந்த படத்தில் வந்து கையாண்டிருக்காங்க. நீங்கள் ஒருவேளை இந்த படத்தை இன்னும் பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு இந்த படத்தை போய் பாருங்கள். சோனி லிவ்வில் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் வந்து டைனோசர்ஸ். இதை வந்து எம்ஆர் மாதவன் அப்படின்ற புதுமுக இயக்குனர் இயக்கியிருக்காரு. போபோ சசி இந்த படத்துக்கு வந்து இசையமைச்சிருக்காங்க. இந்த படம் முழுக்க புதுமுகங்கள் மட்டும்தான் நடிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச முகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் ரமணா, திருமலை, ஆதி இந்த மாதிரி திரைப்படங்களை எடுத்த டைரக்டர் ரமணா மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச முகம். ஸோ மற்றபடி லீடில் வந்து பார்த்திங்கன்னா அபிஷேக் கார்த்திக், ரிஷி ரித்விக், உதய் கார்த்திக், அப்புறம் வந்து சாய் பிரியா தேவா, யாமினி சந்தர் இந்த மாதிரி நிறைய புதுமுகங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படம் முழுக்க வடசென்னை எம்மா வச்சு நடந்திருக்கு. ஒரு ரவுடி இருக்காங்க, அபிஷேக் கார்த்திக் தான் வந்து இந்த படத்துடைய மெயின் லீட். ஸோ அவர் வந்து என்ன ஒரு குறிக்கோளில் இருக்கார் அப்படின்னா, என்ன ஆனாலும் நான் வந்து ரவுடிசத்தை வந்து கையில் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு குறிக்கோளோடு இருக்கார். ஸோ அவருக்கு வந்து அந்த வில்லனால் என்னெல்லாம் பிரச்சனை வருது, அவர் அதெல்லாம் எப்படி சமாளித்தார் அப்படின்னு நிறைய ஃபென்டாஸ்டிக்காக இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ எனக்கு வந்து இந்த படம் ரொம்பவே பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன்னா இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு என்னெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறேன். இந்த லீடாக நடிச்சிருக்க அபிஷேக் கார்த்திகோட ஆக்டிங் வந்து சூப்பராக இருந்ததுங்க. அதே மாதிரி இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளேவும். ஸோ நம்ம வந்து நிறைய வடசென்னையை மையமாக வச்சு நடக்கிற படங்கள், அதில் வந்து ஹீரோ வந்து ஏதோ ஒரு ஆங்கிளில் வந்து கடைசியில் வந்து வில்லனை வந்து கொன்றுவார், இல்லைனா ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து இறங்குவார் இல்லைங்களா. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே வந்து நடக்கலை அப்படின்றது தான் வந்து ஆச்சரியம். ஏன்னா அவரை வந்து இந்த ஹீரோ வந்து அவரை வந்து அடிக்கிறதுக்கு, அவர் வந்து வில்லனாக்கணும் அப்படின்ற மாதிரி எதோ வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இவர் வந்து எல்லாத்தையுமே சமாளித்து வெளியே வந்துடுவார். கடைசியில் வந்து ஒரு கிளைமேக்ஸில் வந்து ஒரு மாதிரி சண்டை நடக்கும். அதுவுமே வந்து எப்படி சொல்கிறது, இவர் வந்து பயங்கர ஒரு பலசாலி அந்த மாதிரியான ஒரு ஆங்கிள் வந்து போகாது. ஸோ அதனால் இது வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு திரைப்படம், செம்ம ஜாலியான ஒரு படம் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். எனக்கு வந்து ஒர்க்கே ஆகாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து சீரியஸ் டோனில் போகுதா காமெடி டோனில் போகுதா அப்படின்னு வந்து தெரியவே தெரியாது. நீங்கள் வந்து சரி படம் சீரியஸாக ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்து பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனால் திடீர்னு வந்து காமெடி டோனுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகும். ஸோ இது வந்து இந்த படத்துக்கு ப்ளஸ்ஸும் சரி மைனஸும் சரி ரெண்டுமே இருந்தால் இது ஒன்று தான். ஸோ சமயத்தில் வந்து இது ஸ்பூஃப் படமானு கூட வந்து நம்மளை யோசிக்க வைக்கும். அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு திரைப்படம். இது வந்து ப்ரைமில் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. ஒருவேளை நீங்கள் இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா கட்டாயம் போய் பாருங்கள். எல்லாத்தையுமே வந்து தூக்கி போட்டு முதல்ல இந்த வீக்கெண்டில் வந்து இந்த படத்தை போய் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்த படம் லவ். இது வந்து ஒரு மலையாள படத்துடைய ரீமேக் அப்படின்னு சொல்லலாம். 2022 வந்து சாக்கோவும் ரஜிஷா விஜயனும் வந்து நடிச்சிருக்காங்க அந்த படத்தில். ஆனால் தமிழில் வந்து பரத், வாணி போஜன், விவேக் பிரசன்னா, ராதா ரவி, அப்புறம் வந்து டேனியல் ஆனி போப், அது சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா டேனி. இன்னும் வந்து எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படின்னா சுமார் முஞ்சி குமார் டேனி. ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நான் சொன்ன படத்துக்கும் இந்த படத்துக்கும் வந்து சம்மந்தமே இல்லைன்னா இது வந்து ரொம்ப ஒரு சீரியஸான திரைப்படம். இது வந்து எனக்கு ரொம்ப ஆக்சுவலாக வந்து ஒர்க் அவுட் ஆச்சு இந்த படம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த படத்துடைய கதையை வந்து நான் சொல்லிடுறேன். அதாவது பரத்தும் வாணி போஜனும் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே வந்து எப்போவுமே வந்து சண்டை நடந்துகிட்டே இருக்குது. பரத் வந்து அதே மாதிரி ஒரு நாள் என்ன ஆயிடுது அப்படின்னா, பரத்தும் வாணி போஜனும் சண்டை போட்டிருக்கப்போ பரத் வந்து கோவத்தில் வாணி போஜன் வந்து கொண்டுடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் விவேக் பிரசன்னாவும் டேனி வந்து வீட்டுக்கு வர்றாங்க. அவங்களுக்கு வந்து தெரியாமல் இவர் வந்து இந்த விஷயங்களை எப்படி சமாளிக்கிறாரு, அவர் வந்து உண்மையாக அவருக்கு வந்து தண்டனை கிடைச்சிதா இல்லையா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த படத்தில் வந்து பேசியிருக்காங்க. ஸோ டிப்பிக்கலாக வந்து ஒரு த்ரில்லர் படத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் லாஸ்ட் மினிட் ட்விஸ்ட், அதாவது டுவர்ட்ஸ் அ கிளைமேக்ஸ் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி தான். அது என்னென்னு நான் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். அதனால நான் எதுவுமே சொல்லலை. இந்த படம் ஒர்க் ஆகிறது என்ன அப்படின்னா மெயினாக வந்து பரத்து தான். ஏன்னா இந்த படம் முழுக்க அவரை சுற்றி தான் நடக்குது.
இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்ந்த ஒரு நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னதான் வந்து நிறைய பேர் கிண்டல் பண்ணாலும் இந்த படத்தில் வந்து அவர் தேர்ந்த ஒரு நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. அதே மாதிரி இந்த படம் 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் தான் வந்து ஓடுது. அதனால உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்காது. ரொம்ப ஒரு மாதிரி கிரிப்பிங்காகவே வந்து இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து இந்த படத்தை வந்து பேச முயற்சி பண்ணியிருக்காங்க. ஸோ டொமஸ்டிக் அப்யூஸ் பற்றி பேசியிருக்காங்க, மென்டல் ஹெல்த் பற்றி பேசியிருக்காங்க, ஏன் வந்து ஒரு கணவன் மனைவி வந்து சண்டை போடக்கூடாது அப்படின்ற பேசியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த படத்தில் வந்து பேசியிருக்காங்க. ஸோ மறுபடியும் இந்த படம் வந்து ஆகா தமிழில் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். எனக்கு வந்து நிறையாவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ உங்களுக்கும் வந்து இந்த படம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வரிசையில் நம்ம அடுத்து பார்க்க போகிற படம் வந்து மாலை நேர மல்லிப்பூ. இந்த படத்தில் வந்து வினித்ரா மேனன், அஸ்வின் இவங்க 2 பேர் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. அண்ட் நிறைய சின்ன சின்ன கேரக்டர்ஸ், நிறைய சின்ன சின்ன ரோல்ஸில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே வந்து புதுமுகங்கள் தான். இந்த படத்தை வந்து சஞ்சய் நாராயணன் அப்படின்றவர் வந்து இயக்கியிருக்காரு. ஹிருத்திக் சக்திவேல் அப்படின்றவர் இந்த படத்துக்கு வந்து இசையமைச்சிருக்காரு. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செக்ஸ் ஒர்க்கர் இருக்காங்க. அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் கொரோனா டைம் வருது. ஸோ அதனால கொரோனா லாக்டவுன்னால இவங்க வாழ்க்கை வந்து எப்படி பாதிக்கப்படுது அப்படின்ற மாதிரி இந்த படத்தை வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு டிப்பிக்கல் கமர்ஷியல் படம் ஃபார்மேட்டில் இருக்காது. இது வந்து ஒரு ஆர்ட் ஹவுஸ் படம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். திடீர்னு வந்து ஏதோ ஒரு விஷயம் நடக்கும், திடீர்னு வந்து ஏதோ ஒரு விஷயம் நடக்கும், சம்மந்தமே இல்லாமல் நடக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ அப்படி தான் இருக்கும். நான் பார்க்குறப்ப என்னடா இது சம்மந்தமே இல்லாமல் என்னென்னமோ வருது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் டக்குன்னு வந்து ஒரு இடத்துல வந்து இதனால தான் வந்து இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு வந்து அவங்க காட்டியிருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு ட்ராமா பீரியட் உங்களால் வந்து இந்த படம் 1.5 மணி நேரம் தான், ஆனால் உங்களால் வந்து பொறுமையாக வந்து பார்க்க முடியும் அப்படின்னா இந்த படத்தை வந்து கண்டிப்பாக பாருங்கள். இந்த படம் வந்து எனக்கு ரொம்பவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனால் ஒரு சில நெருடல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாய்ஸ் ஓவர் வந்து இருந்தது. ஸோ அவங்க சாப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா, சாப்பிட்ற சவுண்டு, இவங்க வந்து ஸ்மோக் பண்ணுற சவுண்டு, தட்டு கழுவுற சவுண்டு, அதுக்கப்புறம் நடந்து போகிறப்ப ட்ரக்னு இருக்குல்ல அந்த மாதிரி சவுண்டு, இதெல்லாமே வந்து தேவையில்லாமல் சவுண்ட் டிசைனில் வந்து நான் ஏதோ புதுமையாக பண்ணுறேன் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது தவிர, ஸோ அது வந்து ஒரு நாவலாக வந்து எனக்கு படலை. ஸோ ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து எனக்கு மட்டும்தான் அப்படி இருந்தது, மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. ஸோ இது மட்டும்தான் வந்து ஒரு சின்ன குறை. இதெல்லாம் ஒரு குறையாடா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் படத்தை பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஆனால் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்தில் வந்து டைலாக்ஸ் மூலமாக வந்து சொல்லாமல் விஷுவலாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து இவங்க காட்டியிருப்பாங்க. ஸோ குறிப்பாக வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, வினித்ரா மேனன் வந்து ஒரு பாலியல் தொழில் செய்கிறவங்க. அவங்களுக்கு வந்து இந்த பண சுமை வந்து வருது. அவங்க ஒரு நீண்ட நாள் பழைய தோழி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்து கடன் கேட்கணும். ஏன்னா இவங்களோட சூழல் அப்படி. ஆனால் இவங்க வந்து கடன் கேட்க முடியாது, ஏன்னா ரொம்ப நாள் வந்து இவங்க அவங்கக்கிட்ட பேசலை. ஸோ அதுக்கு அந்த இடத்துல வந்து இந்த இவங்க ரொம்ப ஒரு மாதிரி தவிச்சு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான சீன்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அகெயின் இது வந்து நீங்கள் அந்த படம் பார்க்குறப்போ வந்து உங்களுக்கு விஷுவலாக வந்து புரியும். கொஞ்சம் நேரம் ஆகும் எடுக்கிறதுக்கு. எனக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு. ஸோ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி நேரம் எடுக்காமல் கூட இருக்கலாம். ஆனால் இந்த படம் வந்து தவறவே விடக்கூடாத ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு திரைப்படமாக வந்து நான் பார்க்குறேன். இந்த படம் வந்து ஆகா தமிழில் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. மறக்காமல் கண்டிப்பாக பாருங்கள். இந்த வரிசையில் நம்ம பார்க்குற கடைசி திரைப்படம் வந்து பரம்பொருள். இதை வந்து அரவிந்த்ராஜ் இயக்கியிருக்காரு, யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தில் அமிதாஷ், சரத்குமார், காஷ்மீரா பரதேசி, பாலாஜி சக்திவேல் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதைக்களத்தை வந்து மையமாக வச்சு எடுத்திருக்காங்க. சிலை கடத்தல் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எடுத்து அதில் வந்து நுணுக்கமாக நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க. அதே மாதிரி அதாவது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக போகாமல் மேலோட்டமாக ஆனால் நுணுக்கமாக அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த படத்துடைய கதையை வந்து கையாண்டிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு த்ரில்லர் திரைப்படம். எனக்கு என்ன ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா, டிப்பிக்கலான கிளைமேக்ஸ், அகெயின் ஒரு ட்விஸ்ட். ஸோ நம்ம படம் பார்க்குறப்போ வந்து இது ரியலைஸ் ஆகாது. ஆனால் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் போகிறப்போ வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி ரியலைஸ் ஆகும். ஆனால் இதில் வந்து என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, அந்த பாத்திரம், அந்த ட்விஸ்ட்டு வந்து நம்ம எதிர்பார்த்துக்கவே மாட்டோம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. ஆனால் அது வந்து ரொம்ப ஒரு கிளிஷேவான ட்விஸ்ட்டாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன்.
மற்றபடி இந்த படம் வந்து ரொம்ப நல்லாவே வந்து எடுத்திருக்காங்க. மற்றும் ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, தேவையில்லாமல் நிறைய பாட்டு வந்துச்சு இந்த படத்தில். அது வந்து தேவையே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ மற்றபடி ஒரு த்ரில்லர் அண்ட் ட்ராமா வந்து கலந்து ஒரு மாதிரியாக வந்து இந்த படம் போச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த படம் வந்து ப்ரைம் வீடியோலையும் ஆஹா தமிழ்லேயும் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. ஒருவேளை நீங்கள் இந்த படத்தை வந்து இன்னும் பார்க்கல அப்படின்னா கட்டாயம் போய் பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு திரைப்படம். என்னடா 8 படம்னு சொல்லிட்டு வெறும் 7 படம் தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஸ்பெஷல் மென்ஷனில் ஒரு படம் இருக்குது. ஸோ அதை வந்து இந்த லிஸ்ட்டில் சேர்க்கலாமா வேணாமான்னு வந்து ஏகப்பட்ட சந்தேகங்கள் குழப்பங்களோட தான் வந்து நான் யோசித்தேன். சரி, ஆனாலும் இந்த படத்தோட ஐடியாவும் கான்செப்டும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அட்லீஸ்ட் தமிழ் சினிமாவுக்கு வந்து இது ரொம்ப புதுமையாக இருந்தது அப்படின்றதுனால அந்த ஐடியாவை யோசித்து அதை வந்து ஓரளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணதுக்காக இதை வந்து ஒரு ஸ்பெஷல் மென்ஷனில் நான் போடுறேன். அது வந்து அடியே, விக்னேஷ் கார்த்திக் உடைய 2வது திரைப்படம். இதில் வந்து ஜிவி பிரகாஷ் லீடாக நடிச்சிருக்காரு, கௌரி கிஷன் நடிச்சிருக்காங்க, ஆர்ஜே விஜய், இன்னும் பல பேர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. விக்னேஷ் கார்த்திக் கூட ஒரு கேமியோ ரோல் வந்து பண்ணிட்டு போயிருக்காரு. அண்ட் வெங்கட் பிரபு கூட இருக்கார். இந்த படத்துக்கு வந்துட்டு ஜஸ்டின் பிரபாகரன் இசையமைச்சிருக்காரு. ஸோ இந்த படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்னா, இவர் வந்து ஒரு பொண்ணை, அதாவது கௌரி கிஷன் வந்து ரொம்ப லவ் பண்ணுறாரு ஒன் சைடாக. ஸோ இவர் வந்து அவங்களுடைய லவ்வை வந்து ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு போடுறப்போ வந்து ஏதோ ஒரு ஆக்சிடென்டலாக இவர் வந்து ஒரு பேரலல் யூனிவர்ஸுக்கு வந்து போயிடுறாரு. அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் மியூசிஷியன் அண்ட் இவருக்கு வந்து கௌரி கிஷன் வந்து ஒய்ஃபாக இருக்காங்க. ஸோ இதை வந்து அவர் எப்படி எடுத்துக்கிட்டாரு, இதை வந்து பாசிட்டிவ், இது வந்து அவர் நினச்ச வாழ்க்கை வந்து அவருக்கு அமைஞ்சிருக்கே, இதை வந்து அவர் எப்படி எடுத்துகிட்டு போகிறாரு, இல்லை எடுத்துகிட்டு போகாமல் வந்து ஒரிஜினல் டைம் லைனுக்கு வந்து என்னெல்லாம் கஷ்டப்படுறாரா இல்லையா. ஸோ இந்த மாதிரி அண்ட் எப்படி வந்து இவர் அந்த பேரலல் யூனிவர்ஸுக்கு ட்ராவல் ஆனார், அந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து கையாண்டிருக்காங்க. ஸோ படம் வந்து ரொம்ப இழுவையாக இருந்தது டு பி ஹானஸ்ட். ஏன்னா இவர் வந்து பேரலல் யூனிவர்ஸுக்கு போகிறாரு, இவர் ஆசைப்படுறது எல்லாமே நடக்குது, ஆசைப்படுறதுக்கு மேலேயே வந்து நடக்குது. அப்படின்னு இருக்கிறப்போ வந்து என்னெல்லாமோ வந்து பண்ணலாம், க்ரியேட்டிவாக வந்து என்னெல்லாமோ யோசிச்சு பண்ணலாம். ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஜிவி பிரகாஷ் வந்து ரொம்ப அந்த புது உலகத்துக்கு வந்து செட் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இப்போ பேசியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து எனக்கு சுத்தமாக செட் ஆகலை. இருந்தாலும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஒரு ஐடியாவுக்காக இந்த படம் வந்து ஸ்பெஷல் மென்ஷனில் இருக்குது. ஸோ அவ்வளோதான். இந்த லிஸ்ட்டோட வந்து முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு நான் லிஸ்ட் பண்ண திரைப்படங்கள் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அபிப்பிராயம் என்ன, உங்களுக்கு வந்து அந்த படம் பிடிச்சதா பிடிக்கல அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சென்னைக்காரன் யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது, நீங்கள் தொடர்ந்து பார்க்குறது தான் எனக்கு வந்து ஒரு பூஸ்ட். இந்த வீடியோனால் வந்து ஒரு 2 சப்ஸ்கிரைபர் வந்தால் கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா நிறைய எஃபர்ட் போட்டு ஒரு குழப்பத்தோடையே தான் வந்து நான் இந்த வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணுறேன். அதனால் பாருங்கள். பிடிக்கல அப்படின்னா என்ன பிடிக்கலன்னு சொல்லுங்கள். எப்படியோ வந்து நான் ஏதாவது சொன்னால் திட்டுறதுக்குன்னு ரெடியாக நிறைய பேர் வராங்க. நல்லா இருக்குது அப்படின்னா நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஆளும் வரமாட்டீங்க. அதாவது கன்ஸ்ட்ரக்டிவாக ஏதாவது கிரிட்டிசிசம் கொடுக்கணுன்னா அதுவும் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. ஸோ அதனால் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் தயவு செஞ்சு தாராளமாக கமெண்ட்ஸில் வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். அதை வந்து எல்லா கமெண்ட்ஸுமே வந்து நான் படித்து ஏதாவது கன்ஸ்ட்ரக்டிவாக இருந்தால் நான் வந்து எடுத்துக்கிறேன். இல்லை சும்மா வந்துட்டு வம்பு இழுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து வர்றாங்க அப்படின்னா மோஸ்ட்லி நானும் வந்து கலாச்சி ட்ரை பண்ணுவேன். இல்லை அப்படின்னா வந்துட்டு கண்டுக்காமல் விட்டுருவேன். அதனால் அடுத்த காணொலியில் சீக்கிரமே நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரதீப். நன்றி, வணக்கம்.